ரோஹித். நான் இங்கே FIT வந்து அட்வான்ஸ் எக்ஸல் அதுக்கப்புறம் VBA மேத்மெட்டிக்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பவர் பாயிண்ட்ல ஹோம் பேஜ் பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் உள்ள போனது பார்த்தீங்கன்னா கிளிப் போர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிப் போர்டுன்ற ஆப்ஷன் இருந்ததுன்னா நம்ம வேர்டோ ஏதோ கட் பண்ணது காப்பி பண்ணது அதை பேஸ்ட் பண்ணலாம், அந்த இதெல்லாம் இங்கே இருக்கும். அதுக்கடுத்து ஸ்லைடில் இருக்கும். ஸ்லைடில் போனால் நியூஸ் ஸ்லைடில் இருக்கும். நியூஸ் ஸ்லைடில் போனீங்கன்னா எந்த மாதிரி ஸ்லைடில் உங்களுக்கு டைட்டில் ஸ்லைட் வேணுமா, இல்லை டைட்டில் அண்ட் கண்டென்ட் ஸ்லைட் வேணுமா, இல்லை செக்ஷன் ஹெட்டர் வேணுமா, இங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்லைட்ஸ் இருக்கும். இதில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிக்கிட்டு ரீசெட் ஆப்ஷன் இருக்கும். ரீசெட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அது வந்து ரீசெட் ஆகிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் எதில் இருந்ததோ அதுக்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அதுக்கடுத்து செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த செக்ஷன் வேணும் வேணாம், இல்லை எது ஆட் பண்ணிக்கணும், இல்லை எது ரிமூவ் பண்ணனாலும் அங்கே வந்து அடிஷ்னலாக இருக்கும், அங்கே நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபாண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபாண்ட் ஸ்டைல் வந்து ஒரு நிமிஷம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஸ்டைல் இருக்கும், அதோட சைஸ் இருக்கும். அதுக்கடுத்து போல்டில் வேணுமா, இட்டாலிக்கில் வேணுமா, இல்லை அண்டர்லைன் வேணுமா, இல்லை ஷேடோவில் இருக்கணுமா அப்படின்னு உங்களுக்கு எந்த டைப்பில் வேணுமோ அந்த இதில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்டோட கலர் மாற்றுறது, வேணுன்றது எந்த கலரில் வேணும், இல்லை எந்த ஸ்டைலில் வேணுன்றது வந்து நம்ம இங்கே ஃபாண்ட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேராகிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண டைட்டில் வந்து எந்த அலைன்மெண்ட்டில் வேணும், எந்த பொசிஷனில் வேணும் நம்ம வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் வேணுமா, இல்லை சென்டரில் வேணுமா, எந்த பக்கம் வேணும்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்பேசிங் வந்து எவ்வளோ இருக்கணும்னு வச்சுக்கலாம். 1.0, 1.5, 2 அது மாதிரி நமக்கு வேணுங்கிற ஸ்பேசிங் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிராயிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷேப்ஸ் இருக்கும். ஷேப்ஸ் உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்க பேசிக் ஷேப்ஸ் இருக்கும், அது கூட ரீசன்ட் ஷேப்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் ரீசெண்டாக என்னெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னு இருக்கும். அதுக்கப்புறம் லைன்ஸ், ரெக்டாங்கிள்ஸ், பேசிக் ஷேப், பிளாக் ஆரோஸ், ஈக்குவேஷன் ஷேப், இது மாதிரி நிறையா இருக்கும். உங்களுக்கு எந்த ஷேப் வேணும், நீங்கள் இதில் இப்போ யூஸ் பண்ணுற டாபிக்கு பொறுத்து எதெல்லாம் தேவையோ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அரேஞ்ச் இருக்கும். அதில் அரேஞ்ச் உள்ள போனீங்கன்னா நீங்கள் பண்ணது உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வரணுமா, பின்னாடி வரணுமா, முன்னாடியா, எந்த சைடு எப்படி வேணுன்றது வந்து நீங்கள் அதை வச்சுக்கலாம். குரூப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். இப்போ நம்ம 1-2 ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஒரே இடத்துல வைக்கிறோம், தனித்தனியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வேணுன்றதை நம்ம குரூப் பண்ணிட்டு அப்புறம் வேணான்றதை அன்குரூப் பண்ணிக்கலாம். அது நான் பேச சொன்னேன். எது நமக்கு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அலைன் இருக்கும். அலைன் டு லெஃப்ட்னா இங்கே வரும், அலைன் டு சென்டர்னா இங்கே. அது மாதிரி உங்களோட டைட்டிலோ இல்லை வேர்டோ இல்லை எது எங்கே எப்படி இருக்கணுமோ நீங்கள் எங்கே பிளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற அலைன்மெண்ட் வந்து இங்கே இருக்கும். நீங்கள் அதை சூஸ் பண்ணி எங்கே வேணுமோ அங்கே வச்சுக்கலாம். அது கீழே ரொட்டேட் உள்ள பார்த்தீங்கன்னா அதில் டிகிரிஸ் ரொட்டேட் பண்ணுறது. இப்போ நான் வந்து ஒரு வார்த்தை வந்து வெர்டிக்கலாக வச்சுருக்கேன், எனக்கு இப்போ ஹரிசாண்டலாக வேணும், இல்லை ரைட் டு லெஃப்ட்ல வேணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம ரொட்டேட் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி தேவையோ அதுக்கு எதுவுமே அதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பிக் ஸ்டைல் உள்ள வந்து போனோம்னா நம்ம கொடுத்துருக்க நார்மல் வேர்டோ இல்லை ஹெட்டிங்கோ இல்லை டைட்டிலோ அதை வந்து நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ வந்து எனக்கு இந்த இது மாதிரி வேணாம் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்தா இது மாதிரி வரும். அது மாதிரி உங்களோட கிரியேட்டிவிட்டி தான். நீங்கள் எந்த மாதிரி வேணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஷேப் ஃபில்னு ஒன்று இருக்கும். ஷேப் ஃபில் வந்து போனீங்கன்னா நம்ம கொடுத்த கலர் வந்து நமக்கு எது தேவை, அந்த ஷேப் வந்து எந்த மாதிரி இருக்கணும், எந்த கலரில் இருக்கணும் வந்து யூஸ் பண்ணலாம். ஐட்ராப்பர் டூல் வந்து யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ நம்ம வெளில இருந்து இமேஜஸ் ஏதாச்சும் இம்போர்ட் பண்ணுறோம், எனக்கு அந்த இமேஜில் இருக்க பேக்ரவுண்டோட கலர் வேணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து ஐட்ராப்பர் டூல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் இந்த கலர் கோடெலாம் வந்து கஷ்டப்பட்டு தேட தேவை. அந்த ஐட்ராப்பர் டூல் வந்து அதுலேருந்து எடுத்துக்கலாம். ஷேப் அவுட்லைன், அந்த ஷேப்போட அவுட்லைன் வந்து எனக்கு எப்படி இருக்கணும், அதோட வித் எவ்வளோ இருக்கணும், அதோட ஷேப் அவுட்லைனோட கலர் என்ன இருக்கணும், அதெல்லாம் வந்து அதில் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஷேப்போட எஃபெக்ட் எனக்கு வந்து அந்த ஷேப்பில் ஷேடோ இருக்கணும், இல்லை ரிஃப்ளெக்ஷன் இருக்கணும், நமக்கு அந்த ஷேப் வந்து எந்த மாதிரி தெரியணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எடிட்டிங் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட், ரீப்ளேஸ், செலக்ட். இப்போ எனக்கு ஒரு வார்த்தையை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம அதை சர்ச் பண்ணால் கண்டுபிடிக்கலாம். இல்லை எனக்கு இந்த வார்த்தை இருக்கு, எனக்கு இந்த வார்த்தையை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா ரீப்ளேஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம அதை பண்ணலாம். தெரியல. அப்புறம் செலக்ட் வேணுன்றதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் ஹோம் பேஜில் வந்து இருக்கிறது. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் FIT.